வணக்கம். டிஎன் எக்ஸாம் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, மேஜர் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் முக்கிய பசுமை புரட்சியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். என்ன சார் முக்கிய பசுமை புரட்சி? இந்தியாவில் பசுமை புரட்சியை அதிகமாக ஏற்படுத்தினது ப்ளஸ் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதனை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த ரெவல்யூஷன் புரட்சி ஒவ்வொரு கலரை வச்சியும் ஒவ்வொரு புரட்சிக்கு தனித்துவமாக கொடுத்துருப்பாங்க. இதை தேர்வு கண்ணோட்டத்தில் அதிகமாக கேட்குறாங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். புரட்சி ஃபஸ்ட்டு மஞ்சள் புரட்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். மஞ்சள் புரட்சி குறிப்பாக எதற்காகலாம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, எந்தெந்த ப்ராடக்ட்ஸை அதிகரிக்கணும்? எண்ணெய், அதாவது எண்ணெய் வித்துக்களில் குறிப்பாக கடுகு, சூரியகாந்தி எண்ணெய் வித்துக்களை அதிகரிக்கணும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குது. அதுக்கடுத்து நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த ப்ளூ ரெவல்யூஷன்ன்றது மீன் உற்பத்தி அதிகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சியாக இருக்குது. அதுக்கடுத்து பழுப்பு புரட்சி, ப்ரௌன் ரெவல்யூஷன். ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது லெதரு, கொக்கோ, அதுக்கடுத்து நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ், அதாவது தோல், கொக்கோ, மரபுச்சாரா உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்கணும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சியாக இருக்குது. அதுக்கடுத்து கோல்டு ஃபைபர் ரெவல்யூஷன், தங்க நூலிலை புரட்சி அல்லது தங்க இலை புரட்சின்னு சொல்லலாம். இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஜூட் ப்ரொடக்ஷன், அதாவது தமிழில் சணல் உற்பத்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குது. இதை தொடர்ந்து கோல்டன் ரெவல்யூஷன் நம்ம பார்க்குறோம். நல்லா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். தங்க இலை, தங்க நூலிலை புரட்சின்றது வேற, தங்க புரட்சின்றது வேற. அதாவது இதை பொன் புரட்சின்னு சொல்லுவாங்க. இது எதற்காகலாம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரே ரெவல்யூஷன், சாம்பல் புரட்சி, உரங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சி தான் இது. அடுத்து இளம் சிவப்பு புரட்சி, பிங்க் ரெவல்யூஷன், ஆனியன், வெங்காயம், மருந்து பொருட்கள், ப்ரான், அதாவது இறால் உற்பத்தி, இது எல்லாத்தையுமே அதிகரிக்கணும் என்பதற்காக தான் இந்த புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன், மாறா பசுமை புரட்சி, இல்லைனா பசுமை மாறா புரட்சின்னு சொல்லலாம். எதற்காக ஏற்படுத்தப்பட்டது இது? அதாவது அனைத்து வேளாண் உற்பத்தியுமே அதிகரிக்கணும் என்பதற்காகவே குறிப்பாக ஏற்படுத்தப்பட்ட புரட்சி தான் பசுமை புரட்சி. நெக்ஸ்ட்டு சில்வர் ரெவல்யூஷன், அதாவது வெள்ளி புரட்சி நம்ம பார்க்குறோம். முட்டை, கோழி வளர்ப்பு, இது எல்லாத்தையுமே அதிகரிக்கணும் என்பதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குது. அடுத்து சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், வெள்ளி இலை புரட்சி நம்ம பார்க்குறோம். காட்டன் உற்பத்தியை இன்னும் அதனுடைய உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகணும், அதற்காக தான் இந்த வெள்ளி இலை புரட்சி, சில்வர் ரெவல்யூஷன் ஏற்படுத்தப்பட்டது, அதாவது சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். ரெட் ரெவல்யூஷன், சிவப்பு புரட்சி எதற்காகலாம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தியை இன்னும் அதிகரிக்கணும் என்பதற்காக தான் இது ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குது. அடுத்து வட்ட புரட்சி, இதற்காக உருளைக்கிழங்கினுடைய உற்பத்தி அதிகரிக்க. பசுமை புரட்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். உணவு தானியங்கள், அதாவது வீட், ரைஸ், இதை அதிகரிக்கணும் என்பதற்காக தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, மில்க், பால் உற்பத்தியை அதிகரிக்கணும் என்பதற்காக தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நடத்தின இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.